அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ட்ரேட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளையுடைய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியுடைய 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன்சை லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆகிருந்தாங்க. கம்ப்ளீட்டாக ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுவதுமே ஒரு டவுன்ஃபால், அதுக்கப்புறமாக நல்ல ஒரு ரிவர்சல் அப்படின்னே சொல்லலாம். ஈவன் நம்மளுடைய ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில் அண்ட் செகண்ட் டைமிங் கேண்டில் இரண்டுமே நமக்கு பக்கத்தில் வரும் பொழுது எது ஹையராக இருக்கோ அது ஹை ஆகும், எது லோவாக இருக்கோ அது லோ ஆகும். நம்ம மார்க் பண்ணி டெரிஷியேட் பண்ணும் பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறத கேப்சர் பண்ணிடலாம். அண்ட் எக்ஸாக்டாக இந்த ஹை கட் ஆனதுலேருந்து மார்க்கெட் நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்திருந்தாங்க. ஈவன் தோ இந்த டைமிங் கேண்டில் நமக்கு ஒரு பெரிய ஹை அண்ட் லோவாக இருந்தாலும் தேர்ட் டைமிங் கேண்டில் நமக்கு T = N செட்டப், அதாவது நம்பர்ஸும் டைமிங் கேண்டிலும் சேர்ந்து ஒரு இடத்துல வராங்க அப்படின்னா அது நம்ம T = N செட்டப் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடங்கள்லேருந்து மார்க்கெட் நல்ல ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. இந்த டைமிங் கேண்டில் நம்பர்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ண டீட்டெயில்ஸ், இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இப்போ பேங்க் நிஃப்டி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம நேற்று ப்ரெடிக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. அகைன் இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. எக்ஸாக்டாக ரிவர்சல் அப்படிங்கிறது 58,074 அப்படிங்கிற நம்மளுடைய நம்பர்ஸ்லேருந்தே கம்ப்ளீட்டாக ஒரு ரிவர்சல் அப்படிங்கிறது கொடுத்துட்டு நமக்கு எக்ஸாக்டாக 57,627 அப்படிங்கிற நம்மளுடைய நம்பர்ஸ்லேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் நல்ல ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டிலே நமக்கு T = N செட்டப்பில் வந்திருந்தாங்க. எவ்ரி வீடியோவில் சொல்கிற விஷயம் ஒன்று தான், இந்த டைமும் நம்பரும் சேர்ந்து ஒரே இடத்துல வராங்க அப்படின்னா அது நம்ம T = N செட்டப் அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய ஹை அண்ட்ல மார்க் பண்ணி எந்த பக்கம் பிரேக் ஆகிறாங்களோ அந்த பக்கம் நம்ம டெரிஷியேட் பண்ணும் பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது கேப்சர் பண்ண முடியும். ஈவன் தோ நமக்கு செகண்ட் டைமிங் கேண்டிலுமே நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்திலே வரும்பொழுது இரண்டையினுடைய ஹை அண்டில் மார்க் பண்ணோம் அப்படின்னா ஒரு பெரிய கேண்டிலாக இருந்தாலும் ஈவன் தோ இந்த ஹை கட் ஆனதில் இருந்து மார்க்கெட் நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு ஸ்ட்ரகிளுமே இல்லாமல் செகண்ட் லெவலான இந்த 58,130 அப்படிங்கிற நம்பர்ஸ்லேயே மார்க்கெட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆயிருக்காங்க. ஈவன் மார்க்கெட் க்ளோஸுமே இன்னைக்கு 58,138 அப்படிங்கிற லெவல்ஸில் க்ளோஸ் ஆயிருக்காங்க. ஒரு 58,000ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்க ஒரு இண்டெக்ஸ் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டாக இருக்கட்டும் இல்லை மார்க்கெட் க்ளோஸ் ஆக இருக்கட்டும், நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே க்ளோஸ் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். சென்செக்ஸ் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இது சென்செக்ஸினுடைய 5 மினிட் சார்ட்டு. சென்செக்ஸ் கம்ப்ளீட்டாக இன்னைக்கு ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் அப்படிங்கிறது இந்த இடங்களில் நமக்கு ஓப்பன் ஆயிருந்தாலும் எக்ஸாக்ட் அப்படின்னா ரொம்பவே ஆக்குரேட்டாக நம்மளுடைய நம்பர்ஸ் ஆன இந்த 83,129 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு கீழே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட க்ளோஸ் ஆக முடியாமல் இதுலேருந்தே ஒரு மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் தேர்ட் டவுன் சை லெவல்ஸ் அண்ட் தேர்ட் அப்சை லெவல்ஸ் வரைக்குமே இன்றைக்கி மார்க்கெட் நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே கொடுத்துருந்தாங்க. இது நம்ம பிஃபோராகவே இன்டிமேட் பண்ண டீட்டெயில். மார்க்கெட் முடிந்ததுக்கு அப்புறமாக இந்த இடங்கள்லேருந்து சப்போர்ட் எடுத்தாங்க, இந்த இடங்களில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை நம்ம ப்ரொவைட் பண்ணவே இல்லை. ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் 1 டே பிஃபோராகவே நாளையுடைய ட்ரேடுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவை, நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்ருக்கோம். இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எவ்ரிடே சொல்கிற மாதிரி 1 டே பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் இது மாதிரி ஒரு 1 செட் அள்ளி கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இது மாதிரியான ஸ்டாக்ஸில் உங்களுடைய ஓன் அனாலிசிஸையும் பொறுத்து நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணும் பொழுது நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறத உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஈவன் ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹைண்டில் மார்க் பண்ணி நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணும் பொழுது ஹை கட் ஆகும் பொழுது லாங், லோ கட் ஆகும் பொழுது ஷார்ட் நீங்கள் இனிஷியேட் பண்ணிங்க அப்படின்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இன்னுமே உங்களால் அதிகப்படுத்த முடியும். நம்ம டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 மினிட், 3 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸில் வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் இன்ட்ரா டேயில் நம்ம நல்ல ஒரு ட்ரேட் அப்படிங்கிறத இனிஷியேட் பண்ணுறதுக்கு. அண்ட் இப்போ இந்தந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்கலாம். இதை நம்மளுடைய டெலிகிராம் சேனல் பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நேற்று நம்ம போஸ்ட் பண்ண வீடியோவிலேருந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ், டைமிங் கேண்டில் அண்ட் என்ன ஸ்டாக் செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பிஃபோராகவே நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம்.
அண்ட் அந்த மொமெண்டம் கேண்டில் சொல்கிறேன். அந்த மொமெண்டம் கேண்டில் வந்து எந்த இண்டெக்ஸில் எந்த டைம் ஃப்ரேமில் வராங்க அப்படிங்கிறத பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே. ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து இந்த மொமெண்டம் இருந்தால் மட்டுமே நமக்கு ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து ஒரு ஹையர் வேல்யூ கொடுத்து நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுப்பதுமான ஒரு செட்டப். ஸோ இந்த மொமெண்டம் கேண்டில் வர டைமில் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். அண்ட் நேத்தியுடைய வீடியோலேயே வந்து நம்ம கிளியராக மென்ஷன் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, ஃபின் நிஃப்டி வந்து ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க அப்படிங்கிறது. எக்ஸ்பெஷலி ஃபின் நிஃப்டி, சிஎன்எக்ஸ் ஃபினான்ஸ் ஃபியூச்சர் இன்றைக்கி ஃபஸ்ட் ஹாஃப்லேயே வந்து அரௌண்ட் ஒரு 10:40 நம்ம போஸ்ட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் ஹாஃப்லேயே வந்து மோர் தென் 300 வரைக்குமே நமக்கு டவுன்ஃபால் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. இது நேத்தியுடைய வீடியோவில் நம்ம போஸ்ட் பண்ண டீட்டெயில்ஸ். அண்ட் நாம் என்ன ஆப்ஷன் கால் எடுக்கிறோம் நிஃப்டி அண்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்ன இண்டெக்ஸ் கால் எடுக்கிறோம், என்ன ஸ்டாக் ஆப்ஷன் எடுக்கிறோம், அதில் என்ன விதமான பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணுறோம் அப்படிங்கிறதே நம்ம அதில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். எக்ஸ்பெஷலி இன்றைக்கி வந்து நமக்கு பெல்லினுடைய எக்ஸ்பைரி டேட், இந்த ஸ்டாக்ஸ் லிஸ்ட் அண்ட் டேட், ரேஞ்ச் அப்சைட் அண்ட் டவுன் சைட் ரேஞ்ச், இது வந்து இந்த நவம்பர் மந்த்துக்கான ஸ்டாக்ஸ் அண்ட் செக்டார் லிஸ்ட் வந்து நம்ம பிஃபோராகவே இந்த மந்த் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம மெம்பர் குரூப்பில் போஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ். எக்ஸ்பெஷலி பெல்லினுடைய பிஹெச்இஎல்லினுடைய டேட் வந்து டியூஸ்டே November 11. இன்றைக்கி மோர் தென் 4.5% ஆர் மோர் தென் நியர் டு 5% வரைக்குமே இன்றைக்கி ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் 1.8 rupees எடுத்த ஒரு ஸ்டாக் ஆப்ஷன் வந்து மோர் தென் 12 or 13 வரைக்குமே போயிருந்தாங்க. ஒரு சூப்பரான ப்ராஃபிட் வந்து நம்ம பிஹெச்இஎல்லே நம்ம ஏர்ன் பண்ணியிருந்தோம். அண்ட் இது மாதிரியான எவ்ரி அப்டேட் வந்து நம்ம பிஃபோராகவே நம்ம மட்டம் கொடுப்பறதுக்கு முன்னாடியும் சரி, இல்லை நம்ம என்ன ஸ்டாக் ஆப்ஷன் வந்து ஹோல்ட் பண்ணுறோம், அதில் என்ன விதமான ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே. இது வரைக்கும் நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நம்ம சேனலில் பற்றின டீட்டெயில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் இப்படி லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டாக ஒரு ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறத நம்ம பிஃபோராகவே மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஃப்ரம் லாஸ்ட் வீக்கில் வந்து இந்த ட்ரெண்ட் லைனில் இருந்து மார்க்கெட் வந்து எக்ஸாக்டான ஒரு ரிவர்சல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஈவன் தோ நேற்று வீடியோலேயே வந்து பேஸ்ட் ஆன் த நம்பர்ஸ் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த 3rd நவம்பருக்கு உள்ளாகவே மார்க்கெட் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்குது அப்படிங்கிறது ஒரு குட் சைன் கிடையாது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அண்ட் இதுலேருந்தே மார்க்கெட் ஒரு ரிவர்சல் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாலும் இன்னையுடைய கேண்டில் வந்து இந்த 3rd நவம்பருக்கு உள்ளாக க்ளோஸ் ஆயிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு குட் சைன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கம்மிங் 14th நவம்பர் வந்து இம்பார்ட்டன்ட் டேட் ஃபார் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. அந்த டேயில் மேபி நமக்கு ஒரு பாசிபிள் ஒரு பெரிய கேண்டிலாக வரதுக்கான வாய்ப்புகளோ, இல்லை அந்த டேயுடைய கேண்டில் கம்மிங் டேஸில் ட்ரெண்டை டிசைட் பண்ணுறதுமான ஒரு கேண்டில், இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். எக்ஸ்பெஷலி 14th நவம்பர். அண்ட் இப்போ அகெயின் வந்து மார்க்கெட் வந்து ஒரு 15 minutes கேண்டில் வந்து இந்த லைனை டச் ஆகிட்டு நமக்கு மேலே போகிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அப்சைட் டார்கெட் வந்து 25,800 வரைக்குமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்ஸ் இதையும் தாண்டி க்ளோஸ் ஆகும்பொழுது இந்த நம்பர்ஸ் எல்லாமே வரலாம். பட் ஸ்டில் மார்க்கெட் வந்து இந்த 3rd நவம்பருக்கு கீழே இருக்கிற வரைக்குமே இந்த கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது பை கிடையாது. என்னதான் வந்து இந்த சப்போர்ட் லெவலில் மார்க்கெட் வந்து நமக்கு அப்சைட் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாலும் இந்த 14th அப்புறமாக நம்ம வந்து ஒரு டிசைட் பண்ணிக்கலாம் இது ஒரு அப்சைடா டவுன் சைட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் 3rd நவம்பருக்கு கீழே மார்க்கெட் வந்து உள்ளாக இருக்கிற வரைக்குமே நமக்கு தெர் இஸ் நோ பொசிஷனல் பை அப்படின்னு சொல்லலாம். பட் இன்ட்ராடேயில் நம்ம வந்து எடுக்கிறோம், இல்லை ஒரு வீக் வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்காக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அது வேற ஒரு டிசிஷன். பட் பொசிஷனலாக நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்டில் நமக்கு இன்னுமே ஒரு கன்ஃபர்மேஷன். அகெயின் வந்து இந்த கேண்டிலுக்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகும் பொழுதும் நமக்கு அதிகப்படியான குவான்டிட்டிஸ் வந்து நம்ம லாங் சைடில் போகிறதுக்கும், இல்லை இந்த 14th நவம்பர் கேண்டிலினுடைய ஹையில் ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறமாக நம்ம லாங் போகிறதுக்குமான ஒரு வியூ. பட் ஆஸ் ஆஃப் நோ மார்க்கெட் வந்து இந்த 3rd நவம்பருக்குள்ளாக க்ளோஸாக இருக்கிறது ஒரு குட் சைன் அப்படிங்கிறத சொல்லலாம். என்னதான் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இரண்டையும் கம்பேர் பண்ணும்பொழுது பேங்க் நிஃப்டி பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறது மாதிரி இருக்காங்க கம்பேர் தான் நிஃப்டி அப்படின்னு சொல்லுது. பட் ஸ்டில் இன்றைக்கி வந்து நிஃப்டியுமே ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் மோடில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லெவலில் வந்து போகும்பொழுது ஃபஸ்ட்டு ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது 25,803 வரைக்குமே நமக்கு டார்கெட் இருக்குது. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் கிஃப்ட் நிஃப்டி சிங்கப்பூர் இண்டெக்ஸ் ஆன இந்த எஸ்ஜிஎக்ஸ் அப்படின்னு சொல்கிற சிங்கப்பூர் இண்டெக்ஸ் வந்து ஒரு ஒன் சைட் ரேலி கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. கம்மிங் 2 days
கம்மிங் 2 டேஸில் ஒரு 200 to 250 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு சிங்கப்பூர் இண்டெக்ஸ் SGX வந்து கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. ஸோ SGX வந்து நமக்கு ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுக்கும் பொழுது இதனுடைய இம்பேக்ட் வந்து நம்மளுடைய மார்க்கெட்லேயும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இது ஒரு பெரிய கேப் அப் ஆகவோ இல்லை கேப் டவுன் ஆகவோ இல்லாமல் இருந்தால் இந்த என்டையர் மூமெண்ட்டமே நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நேத்தியுடைய வீடியோலேயே நம்ம சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஐடி செக்டார் வந்து நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வரும்பொழுது சம்திங் going to happen அப்படின்னு சொல்லுங்க. பட் அது நல்ல ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது இன்னைக்கு கொடுத்துருந்தாங்க. ஈவன் ஒரு 3 ரூபீஸாக இருக்கட்டும், இன்னொரு 9 ரூபீஸில் எடுத்த ஒரு ஹீரோ ஆர் ஜீரோ கால் மோர் தேன் டபுள் அப்படிங்கிறது மாதிரி இன்றைக்கி கொடுத்துருந்தாங்க. நல்ல ப்ராஃபிட் இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும், எக்ஸ்பெஷலி இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி ட்ரேடில் வந்து நல்லா ஏர்ன் பண்ணதுக்கான ரீசன் வந்து இந்த ஐடி செக்டாருடைய இம்பாக்ட் வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க. நேற்று நம்ம ஃபின் நிஃப்டி ஃபியூச்சருடைய இம்பாக்ட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இரண்டுமே சேர்ந்து ஒரு நல்ல ஒரு வால்டாலிட்டியான ஒரு மொமெண்டம் ஆன ஒரு மார்க்கெட் இன்றைக்கி நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறதையும் ஏர்ன் பண்ணியிருந்தோம். நாளையுடைய மொமெண்டமும் கமிங் 2 டேஸில் வந்து நமக்கு சிங்கப்பூர் இண்டெக்ஸ் ஆன கிஃப்ட் நிஃப்டி வந்து 200 to 250 பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. இதனுடைய இம்பாக்ட் நம்மளுடைய மார்க்கெட்லையும் நடக்கலாம். ஆஸ் ஆஃப் நவ் மார்க்கெட் லாங்கில் இருக்காங்களா ஷார்ட்டில் இருக்காங்களா அப்படின்னா ஸ்டில் வந்து இந்த 3rd நவம்பருக்குள்ளாக இருக்கிறது ஒரு குட் சைன் ஃபார் லாங் அப்படின்னே சொல்லலாம். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த இன்ட்ராடே பிளேயர்ஸ் லாங்லியா ஷார்ட்லியா அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் வேண்டாம். நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி வரும்பொழுது அந்தந்த இடங்கள் மட்டுமே நம்ம ரியாக்ட் பண்ணாலே நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறத நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். பேங்க் நிஃப்டியினுடைய வியூ வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 16th அக்டோபர் அப்படிங்கிற கேண்டிலுக்கு ஒரு கேண்டில் கூட இந்த லோக்கு கீழே க்ளோஸ் ஆக முடியாமல் நல்ல ஒரு சஸ்டெயின் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஈவன் தோ மல்டிபிள் டே கேண்டில் வந்து நமக்கு இந்த இடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக ஒரு ரேஞ்ச் பவுண்டான ஒரு மார்க்கெட், ஒரு அப் ட்ரெண்டும் போக முடியாமல் ஒரு டவுன் ட்ரெண்டும் போக முடியாமல் இன் பிட்வீன் இந்த லெவல்ஸ்குள்ளாகவே மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம கிளியராக சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கிளியர் ட்ரெண்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறமாக நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது பொசிஷனல் ட்ரேட் நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறத நம்மளால கேப்சர் பண்ண முடியும். எக்ஸாக்டாக நம்மளுடைய நம்பர்ஸ்ல வந்து மார்க்கெட் வந்து ரிஜெக்ட் ஆயிருந்தாங்க. ஈவன் தோ 3rd நவம்பர் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார் பேங்க் நிஃப்டி நம்ம சொல்லியிருந்தோம். ஸ்டில் லாஸ்ட் 3 டேஸாகவே வந்து அந்த 3rd நம்பருக்குள்ளாகவே மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது ஒரு குட் சைன். நிஃப்டியில் நம்ம சொன்னபடியே கம்பேர் த நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பெட்டராக இருக்காங்க அப்படின்னா ஸ்டில் இந்த 3rd நவம்பருக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆகாத வரைக்கும் நமக்கு டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் கம்மி. ஸோ ஸ்டில் மார்க்கெட் இந்த இடங்களில் டச் ஆகும் பொழுதே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த லெவல்ஸ் வரைக்குமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நியர் டு 58,247.55 அப்படிங்கிற லெவல்ஸில் இருக்காங்க. அண்ட் இது நம்மளுடைய ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதையும் நீங்கள் நோட் பண்ணுங்கள். அகைன் அண்ட் அகைன் சொல்கிற விஷயம் ஒன்று தான், பேங்க் நிஃப்டி பெட்டராக இருக்காங்க கம்பேர் த நிஃப்டி. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சிங்கப்பூர் இண்டெக்ஸினுடைய இம்பாக்ட் கமிங் 2 டேஸில் நமக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதுவுமே ஒரு பெரிய கேப் இல்லை கேப் டவுன் இல்லாமல் இருந்தால் இந்த என்டையர் மூமெண்ட்டை நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். இந்த 14th நவம்பர் டேட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த 14th நவம்பர் இம்பார்ட்டன்ட் ஃபார் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. ஸோ இதனுடைய இம்பாக்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேண்டில் ஆகும். இல்லை இதனுடைய ஹை அண்ட் லோ கம்மிங் டேஸில் ட்ரெண்டை டிசைட் பண்ணுறதுமான ஒரு டேட். இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸினுடைய நாளைய இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இது நிஃப்டினுடைய 12th நவம்பர் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டினுடைய 12th நவம்பர் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது சென்செக்ஸினுடைய 12th நவம்பர் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் டுமாரோ. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஆயிரம் மார்க் பண்ணி நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறத உங்களால் கேப்சர் பண்ண முடியும். நம்ம டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 மினிட் 3 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸில் வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது நீங்கள் கேப்சர் பண்ணுறதுக்கு. இது ஒன்லி ஃபார் த மெம்பர்ஸ். செக்டர் டு ஃபோக்கஸ் ஃபார் டுமாரோ கமாடிட்டிஸ், FMCG, இன்ட்ரா செக்டர் இதெல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் இருக்காங்க. இதில் இருக்கிற ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 5 மினிட்ஸ் படி நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டிலும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டைமிங் கேண்டிலும் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறது அப்படின்னா 9:25 to 9:30 கேண்டில் வந்து இதான் அப்படின்னா இதனுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கோங்க. எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸாக இருக்கிற லோவில் வந்து ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். லோ கட் ஆகும் பொழுது ஷார்ட் இனிஷியேட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸாக இருக்கிற ஹையில் வந்து ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் டைமும் நம்பரும் சேர்ந்து
ஒரே இடத்துல வரும் பொழுது அதை நம்ம T = N செட்டப் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது டைமிங் கேண்டில் எவ்ரிடே நம்ம ப்ரொவைட் பண்ணுற இந்த டைமிங் கேண்டில் நம்பர்ஸ் அப்படிங்கிறது எவ்ரிடே 3 லெவல்ஸ் அப் சைட்லையும் 3 லெவல்ஸ் டவுன் சைட்லையும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இதான் டைமிங் நம்பர்ஸ். இந்த இரண்டுமே சேர்ந்து ஒரு இடத்துல வரும்பொழுது அது மஸ்ட் ட்ரேடபிளான ஒரு பிளேஸ். அது ஒரு ஹையாகவோ இல்லை அது ஒரு லோவாகவோ இருப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு டைமிங் கேண்டில் இன்க்ளூடிங் பிக் ஹை அண்ட் லோ அப்படிங்கிறது மோர் தென் 80 பாயிண்ட்ஸும் பேங்க் நிஃப்டி மோர் தென் 150 பாயிண்ட்ஸும் வராங்க அப்படின்னா அந்த டைமிங் கேண்டில் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். ரீசன் வந்து ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது பெரிதாக இருக்கும். ஆப்ஷன் பையர்ஸினுடைய எய்மே எங்கே ரிஸ்க் லெவல் கம்மியாக இருக்கும் அங்கே நம்ம என்ட்ரி கொடுப்பது மட்டுமே நம்மளுடைய எய்ம். ஸோ 80 பாயிண்ட்ஸ் அண்ட் 150 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் பொழுது இதை நீங்கள் இந்த டைமிங் கேண்டில் அவாய்ட் பண்ணாலே நம்மளுடைய கேபிட்டலுக்கு ரொம்பவே நல்லது. மற்றும் இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூஸ்க்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிற நம்முடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணதன் மூலமாகவும் ஷேர் பண்ணதன் மூலமாகவும் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.